ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முந்தைய பதிவினுடைய தொடர்ச்சி தான். ஸோ முந்தைய பதிவில் நம்ம லெண்டல் மட்டம் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதனுடைய கண்டினியூட்டியாக லெண்டல் மட்டத்துக்கு மேலே போடக்கூடிய 3 அடி உயரத்துக்கு போடக்கூடிய கட்டு வேலையை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதனுடைய கண்டினியூட்டியாக நம்ம அடுத்தது ரூஃபிங்க்கு பலவை எப்படி அடிக்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது கம்பி கட்டுற வேலை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைய பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, லெண்டல் மட்டத்தில் போடக்கூடிய 3 அடி கட்டு வேலை, லெண்டல் மட்டத்துக்கு மேலே போடக்கூடிய 3 அடி கட்டு வேலை. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்தது நம்ம ரூஃபிங்க்கு போடக்கூடிய பலவை. ஸோ அதை இப்போ தகரமாக அடிச்சிடுறோம். ஸோ அந்த வேலை தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபுல்லாகவே நம்ம ரூஃபை பலவை வச்சு மட்டம் பண்ணி நம்ம மூடிட்டோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜாக்கியை வச்சு நம்ம அதை ஹைட்டை ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதை மட்டம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு கம்பி கட்டுற வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ கம்பி கட்டுறஸ் பீமுக்கு நேராக ஒரு பீம் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 10 mm 8 mm கம்பியை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே ரூஃபிங் போட்டுருவோம். ஸோ நமக்கு ரொம்ப ஹெவி பீம் வர்ற இடத்துல 12 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கம்பி கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டு எலக்ட்ரிஷியன் பைப்பு லைன் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுவும் சைட் பை சைடு அதுவும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வேலையும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எலக்ட்ரிஷியன் எல்லா ரூமுக்கும் ஹால் அண்டு ரூம் அப்புறம் போர்ட்டிக்கல் இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஒரு இடத்துக்கும் செப்ரேட்டாக லைன் கொண்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கிற ரவுண்டு பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் பாக்ஸு. ஸோ அதெல்லாம் ஃபேன் பாக்ஸு. இதெல்லாம் இப்போ நமக்கு காங்கிரீட்டுக்கு உள்ளே போய்டும். ஸோ இது காங்கிரீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரியக்கூடிய வியூ இது தான். ஸோ காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு காங்கிரீட்டுக்குள்ளே போய்டும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்ருக்கிறது என்னென்னா படி, மேல் பக்கம் வரக்கூடிய படிக்கட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே காங்கிரீட் போட்டுருவாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரூஃபிங் அப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அடுத்தது நம்ம ரூஃபிங் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ். இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நன்றி, வணக்கம்.